அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் 2 குட் நியூஸ் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் என்னைக்கு எடுத்ததுன்னா மண்டே அன்னைக்கு எடுத்தது. என்னோடய பர்த்டே மண்டே. ஸோ அன்றைக்கி தான் இந்த விலாக் நான் எடுத்திருந்தேன். மண்டே டே எப்படி எனக்கு போச்சு, எப்படிலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எங்கெல்லாம் போயிருந்தேன், அதெல்லாம் தான் இந்த விலாகில் நான் காட்டியிருக்கேன். அண்ட் போர் அடிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மண்டே மார்னிங்கே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமிலாம் வீட்டில் கும்பிட்டுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக ஏற்காடு போகலான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஏற்காடு போகிறதே பிளான் கிடையாது. கீழே இருக்க அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஓகே ஹாஃப் ஹில்ஸ் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ரைடை. அப்புறம் அங்கேருந்து பாதி ஹில்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். அது வரைக்கும் அந்த வியூவே சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்சேன் வீக்கெண்டில் தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் மண்டே தானே போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அப்படியே ஆப்போசிட் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. அந்த ஹில்ஸ்லலாம் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரியே இருந்துச்சு. நான் அவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அங்கேருந்து செக் போஸ்ட்லாம் தாண்டி போயிட்டுருந்தோம். பார்த்தா அன்றைக்கி வந்து ஹெல்மெட் போடாமல் போயிட்டு போலீஸ்டே மாட்டிக்கிட்டோம். அப்புறம் ஃபைன் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வர மாதிரி இருந்தது. எனக்கு ஸ்டார்டிங்கே என்னடா இது பர்த்டே அன்றைக்கி ஃபைன் பே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் ஆகிட்டேன். வெளியே போகிறீங்கன்னா 2 வீலரில் கண்டிப்பாக மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. 4 வீலரில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. நம்மளோட சேஃப்டிக்காக தானே சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ திஸ். அன்றைக்கும் எங்கள் மேலே தான் தப்பு ஹெல்மெட் போடாமல் போனது. ஸோ வேறு வழி இல்லாமல் ஃபைன் பே பண்ணிட்டு தான் வந்தோம். அன்றைக்கி ஏற்காடு வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. வெதரே பயங்கர சில்லாக இருந்துச்சு. ஹாஃப் ஹில்ஸ் கூட போகல. அதுக்கு முன்னாடியே அந்த சில் கிளைமேட் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி வேறு ரஷ்ஷாகவும் இருந்துச்சா, அதனால் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் 2 வீலரில் தானே போயிருந்தோம். நாங்களும் பைக் கொஞ்சம் நேரம் சைடில் நிறுத்திட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு. சூப்பராக அன்றைக்கி நாங்கள் டேவை என்ஜாய் பண்ணோம். 2 குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னென்னா நம்மளோட சேனல் வந்து 110+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. அதுவும் என்றைக்குன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கே வந்து 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. என்னோடய பர்த்டே அன்றைக்கி இந்த மாதிரி வெளியே ட்ரிப் போனது, எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் விட இந்த 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து தான் நான் பயங்கர ஹாப்பியானேன். ஷார்ட்ஸ்லேயே எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஆக்சுவலாக அந்த 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போன்னா ஏற்காடில் வந்து டவர் எடுக்கலை, நெட் எடுக்கலை. ஸோ என்னால் செக் பண்ண முடியல. நைட் ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோனில் ரேண்டமாக எப்பயும் போல் YT ஸ்டுடியோவில் சும்மா ரேண்டமாக செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பார்த்தா 103 அப்படின்னு இருந்தது. செம்ம ஷாக் ஆகிட்டேன், செம்ம ஹாப்பியாகவும் ஆகிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் லவ் அண்ட் சப்போர்ட். கண்டிப்பாக நம்ம சேனல் இன்னும் பெருசாக க்ரோ ஆகும்னு நம்புகிறேன். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் ஹாஃப் ஹில்ஸில் வந்து அந்த ஒரு கோவில் இருக்கும், முனியப்பன் கோவில் மாதிரி. அதுக்கு வெளியே வந்து நிறைய கடையெல்லாம் இருக்கும். உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஏற்காடில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதனாலையா இல்லை வேறு என்ன ரீசன் எனக்கு தெரியல. அந்த ஹாஃப் ஹில்ஸில் இருக்க கடை எதுவுமே இல்லை. நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணதே அந்த ஹாஃப் ஹில்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே ஏதாவது சூடாக வாங்கி சாப்பிட்டுட்டு கீழே வரலான்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் அங்கே எந்த கடையுமே இல்லை. சரி வந்தது தான் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, வந்ததுக்கு எதுவும் சாப்பிடவும் முடியல. சரி மேலே வரைக்கும் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு கீழே வரலான்னு சொல்லிட்டு பிளானே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். அண்டு போகிற வழியில் வந்து பயங்கர ப்ரீஸியாக இருந்தது. நாங்கள் போகவே வந்து லைட்டாக ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு. கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி என்னோடய பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட்டு மார்னிங்கே என்னோடய அத்தை வந்து ஒரு தூங்கி எழுந்திரிச்சு நான் கிச்சனில் வந்து நின்று காஃபி போட்டுட்டு இருந்தேன். அப்போ என்னோடய அத்தை வந்து மார்னிங்கே வந்து ஒரு பிளான்ட்டு தாழம்பூ செடி இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ரொம்ப ரேராக கிடைக்கும்னு என்கிட்ட சொன்னாங்க. என்னோடய பர்த்டேக்காக வேறு யார்ட்டையோ சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஏற்காடு அந்த ஹில்ஸில் வந்து நிறைய அந்த தாழம்பூ செடி தான் பார்த்தேன். அதெல்லாம்
அதெல்லாம் பயங்கர ஜைஜாண்டிக்காக இருந்துச்சு. ஆனால் எனக்கு கிஃப்ட் பண்ணது வந்து ஒரு குட்டி தாழம்பூ செடி. பார்த்துட்டு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். காலைல இது தானே நம்ம கிஃப்ட் பண்ணாங்க, அது பாரு இங்கே இடம் ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் லைட்டாக ஹாப்பி ஆகிட்டேன் அதை பார்த்துட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் அந்த சைடில் இருக்க அந்த சீட்டர் மேலெலாம் அதை தான் ஒட்டி வச்சுருந்தாங்க. அது யாரும் அது மேலே ஏறி நின்று கீழே ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒட்டி வச்சுருக்காங்களாட்டுக்கு. பட் நாங்கள் வந்து அதில் ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி அது மேலே வச்சு தான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தெரியாத இடம், புது பிளேஸ் வேறு யார்கிட்டையாவது ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொல்லவும் பயமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே யாரும் இல்லை ஃபோட்டோ எடுக்க சொல்லலான்னா. சரி ஓகே, வந்ததுக்கு கிளைமேட் அண்ட் வெதரை ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதனால அந்த ஸ்டோன்ஸ் மேலேயே வச்சு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பைக் ட்ரிப்பு, அப்புறமேட்டுக்கா 2 பேரும் தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போர்ட்ரேட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி அந்த ஹில்ஸில் ஏறுற வரைக்குமே ஒரு 4-5 ஸ்பாட்ஸில் நிறுத்தி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் 2 பேருமே. செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் அப்படியே ஸ்லோவாக, ரொம்ப ஸ்பீடாகவும் நாங்கள் வரல, ஓரளவுக்கு ஸ்லோவாக வந்துட்டுருந்தோம். நியர்லி ஒரு 50 மினிட்ஸ் to 45 மினிட்ஸில் வந்து நாங்கள் டாப்க்கு ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே லேக் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நிறைய பேர் போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நாம் வந்தது எதுக்கு, சாப்பிட்றதுக்கு தானே. சரி வந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹோட்டலில் தேடி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஏற்காடில் ஹில்ஸில் வந்து பிரபாகரன் உணவகம்னு நிறையா ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணியிருந்தோம். யூடியூப்லேயும் நான் பயங்கர ஹைப்பான ஹோட்டல் இது தான். சரி ஓகே, ஆல்ரெடி இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சரி இந்த டைமும் வந்து இங்கேயே போவோம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்போ ஃபஸ்ட் டைம் போகும்போது எங்களுக்கு இவ்வளோ சூப்பரான ஹோட்டல் அப்படின்னு ரிவ்யூஸ்லாம் தெரியாது, ரேண்டமாக போயிருந்தோம். இந்த டைம் நாங்கள் வரும்போதே வந்து ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்திருந்தோம். அந்த ஒரு ஆக்சுவலாக அங்கே போனீங்கன்னா நியர்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். போனோன்னேலாம் இடம் இருக்காது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிரியாணி அந்த இது இருக்கும்ல, பிரியாணி குண்டா, அதை ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள். பயங்கரமாக ஸ்மெல் டெம்ட் ஆகி என்னால் தாங்கவே முடியல. எப்படா பிரியாணி சாப்பிடுவோன்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஸ்மெல் வந்து பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த ஸ்மெல் தான் டெம்ட் ஆகிடுச்சுல்ல. ஆக்சுவலாக ரொம்ப லைட்டாக ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்லான்னு தான் நான் போயிருந்தேன். அந்த ஸ்மெல் டெம்ட் ஆகி கண்டிப்பாக பிரியாணி தான் சாப்பிட்டாகணும்னு முடிவு பண்ணி நான் பிரியாணி சாப்பிட்டேன். அப்புறமேட்டுக்கா அந்த நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்ட குவான்டிட்டிக்கு 300 தான் பில் வந்தது. ரொம்பவே ரீசனபிளாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி அது நாங்கள் போயிருந்த நெக்ஸ்ட் டேலேருந்து அங்கே ஃப்ளார் ஷோ. சரி ஓகே, அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தோம். பார்த்தா அப்போ தான் ஃப்ளார்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார்ஸ் இருந்தது. அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நான் இப்போ தான் ஏற்காடு ஃப்ளார் ஷோன்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போகிறேனே. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் இருக்க ஃப்ளார்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். ரொம்ப ரேரான ஃப்ளார்ஸ் போல். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கோழி கொண்ட பூ சொல்லுவாங்கள்ல, அது நிறைய கலரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் பார்த்தேன். அப்புறம் இந்த டெய்ஸியா அந்த பூ, அதுவும் வந்து நிறைய மல்டி கலரில் இருந்துச்சு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் ஆனால் பாவம், எல்லோரும் தொடாமல் பாருங்கன்னு அத்தனை தடவை சொன்னாங்க. ஆனால் யாருமே அதை கேட்கவே இல்லை. நிறைய பேர் வந்து தொட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சப்போஸ் போகிறீங்கன்னா ப்ளீஸ் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ஃப்ளார்ஸ் எதுவும் தொடாமல் தூரமாக நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ளார்ஸை தொடுறது, பிக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அண்ட் அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸ், ட்ரீஸ்லாம் பார்த்தேன். அண்ட் தென் இந்த லீவ்ஸ்லாம் பாருங்களேன், மணி பிளான்ட் மாதிரி தான் இருக்குது. பட் அது மணி பிளான்ட்டாக என்னென்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. அப்புறம் இந்த மேரிகோல்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் மேரிகோல்டு அங்கே இருந்துச்சு. அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு கார்டனுக்குள்ளே வந்து ஃபீலு. அப்புறம் இந்த ஃப்ளார்ஸ்லாம் பாருங்களேன், கண்டிப்பாக நம்ம யாரும் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். ரொம்ப ரேரான ஃப்ளார்ஸ் போல். அதுலேயும் மல்டி கலரில் இருந்தது, பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டு, அந்த லாவெண்டர் மாதிரி. அப்புறம் அந்த கோழிக்கண்ட பூ சொல்லியிருந்தேன்ல, இதுதான். எல்லாமே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குது. நம்ம ஊரில் வந்து ரெட் கலர் நம்ம பார்த்துப்போம், அது யூஸ்வலாக கிடைக்கிறது. அது இல்லாமல் இங்கே பாருங்களேன் ஒரு கோல்டன் கலர் மாதிரி, பிங்க் கலர், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அங்கே இருந்ததுலேயே இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டார்க் வயலட் கலரில்
இந்த கலர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலரில் பூ வந்து அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அங்கே நிறையா இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறேன்னு அங்கேருந்து பாட்டி சொன்னாங்க. ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. 100, 150, 200ன்னு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கே இந்த மாதிரி 2-3 வீடியோஸ், ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அகெயின் ஒரு 2 o'clock அங்கேருந்து கீழே இறங்கிட்டோம். வந்துட்டுருக்கும்போதே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டாக மழை தூறலில் நனைஞ்சிக்கிட்டே அப்படியே சில் வெதரில் வந்துட்டுருந்தோம். ஆக்சுவலாக அங்கே நாங்கள் ஒரு பூ பார்த்தோம். ஒரு வீடியோ எடுக்கலான்னு அந்த இடத்துல நிறுத்தியிருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாம்பு இருந்துச்சு. அது ஆல்ரெடி யாரோ கல்லை வச்சு கொன்னுட்டாங்களாட்டுக்கு. பட் ஸ்டில் நாங்கள் நின்றுட்டுருக்கும்போது என் பக்கத்துலேயே இருந்தது. நான் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். அண்ட் தென் அங்கேருந்து வந்துட்டு ரோஸ் மில்க் குடிக்கலான்னு கடைக்கு போயிருந்தோம். ஏன்னா மழை பயங்கரமாக இருந்தது. அண்ட் தென் ரோஸ் மில்க்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் 8 o'clock வந்து கேக் கட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ரெட் வெல்வெட் கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம யம்மியாக இருந்துச்சு. இந்த கேக் எனக்காக யார் வாங்கினாங்கன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. என்னோடய அண்ணியோட பாப்பாங்க தான். 2 பேரும் அத்தைக்கு கண்டிப்பாக கேக் வெட்டி ஆகணும், அதுவும் இந்த ஃப்ளேவர் கேக் வேணும்னு சொல்லிவிட்டு அண்ணாவையும் அண்ணியும் போட்டு டார்ச்சர் பண்ணி எனக்காக இந்த கேக் வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கேக் மேலே வந்து ஹாப்பி பர்த்டே டு அவர் லவ்வபிள் அத்தைன்னு எழுதியிருந்தது. அது வந்து அந்த எடிபிள் ஸ்டிக்கரில் எழுதியிருந்ததுனால அது அந்த பாக்ஸ்லேயே ஒட்டிடுச்சு. அவங்க ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க அது அந்த பாக்ஸில் ஒட்டினோன்னே அந்த வேர்டிங்ஸ் இல்லைன்னு. அண்ட் தென் பார்ட்டி பாப்பர்லாம் வாங்கி அதெல்லாம் பிளாஸ்ட் பண்ணி இப்படி தான் பார்ப்பாங்களா அதெல்லாம் எடுத்து தலையில் குட்டி விளாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக. அன்றைக்கி இப்படி தான் என்னோடய பர்த்டே சூப்பர் ஹாப்பியாக முடிஞ்சுது. அண்ட் இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னியே, சொல்லவே இல்லைன்னு கேட்குறீங்க தானே. அது என்னென்னா என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு தான். இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்னோடய பர்த்டேக்காக ஆப்பக்கல் வாங்கி கொடுத்தாங்க. நான் ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்காக பர்த்டே கிஃப்டாக இதை கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாப்பா எனக்காக ஹேண்ட்மேட் க்ரீட்டிங் கார்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதில் லவ் யூ அத்தைன்னு எழுதி என்னோடய ஃபோட்டோஸ் வந்து ஸ்டிக் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எனக்காக அன்றைக்கி யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரைபாட் ஸ்டாண்டு வாங்கி கொடுத்துருந்தாரு. அதே சொல்லி தானே ஆகணும். அண்ட் அப்படி தான் எனக்கு சூப்பர் பியூட்டிஃபுல்லாக அந்த பர்த்டே முடிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய அண்ணா, அண்ணி, என்னோடய அத்தை, எங்கள் பெரியம்மா எல்லோரும் எனக்காக அன்றைக்கி காசு கொடுத்துருந்தாங்க. பர்த்டே அன்றைக்கி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது சூப்பர் மெமரபுளாக ஒரு திங் வாங்கணுன்னு. அன்றைக்கி இப்படி தான் சூப்பர் ஹாப்பி அண்ட் மெமரபுளாக என்னோடய பர்த்டே முடிஞ்சுது. எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என் பர்த்டேக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து செஞ்ச எல்லாத்துக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய்.